இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றியும், இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 15 இயர் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் 15 வருடம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் மாதம் 500 ரூபாய் அதுலேருந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்க்கலாம். இது 1/1/2024 இந்த ஸ்கீமில் 7.1% இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வருடத்திற்கான கணக்கு தான். அடுத்ததாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் பேலன்ஸ் அல்லது மேக்ஸிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கான்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது குறைந்தபட்சம் 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு ஃபினான்ஷியல் இருக்குது, நீங்கள் 1,50,000 தான் மேக்ஸிமமாக டெபாசிட் பண்ண முடியும். அது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், அல்லது ஒரேடியாகவும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஸ்கீமுடைய ஃபீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். மைனராக இருந்தால் கூட கார்டியன் யூஸ் பண்ணி அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். இவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு பர்சனுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போய்ட்டும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கு டெபாசிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மினிமம் டெபாசிட் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் 500 ரூபாய் பே பண்ண முடியும். மேக்ஸிமமாக 1,50,000 வரைக்கும் பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாதம் மாதம் இந்த தொகையை தான் கட்டணும், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஒரு வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 500 ரூபாய் பே பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் பே பண்ண முடியும். நீங்கள் அதை இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம், ஒரேடியாகவும் பே பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் கேஷ் அல்லது செக் மூலமாகவும் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிக அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா இதற்கான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதற்கான டிரெக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஆகிறதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் கண்டிப்பாக 500 ரூபாய் பே பண்ணியிருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் 500 ரூபாய் கூட பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சரியாக அமௌண்ட் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் லோன் எடுக்கவும் முடியாது, உங்களுடைய அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது மொத்தம் 15 வருட ஸ்கீம்ன்றதால ஒரு வருடத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் 500 ரூபாய் வச்சும் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் 500 ரூபாய் கூட பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் இதோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும். அப்போது இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப்பும் இருக்குது. அதில் போய்ட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு உங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் ஒரு டேக்ஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இந்த ஸ்கீமில் நீங்கள் லோனும் வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆன பிறகு 2வது வருடத்தில் நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேலன்ஸ்லேருந்து 25% வரைக்கும் நீங்கள் லோனாக எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு முறை தான் நீங்கள் லோன் வாங்க முடியும். செகண்ட் லோன் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஃபஸ்ட் லோன் கட்டி முடித்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லோன் நீங்கள் கட்டி முடிக்கலாம், உங்களுக்கு செகண்ட் லோன் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 36 மாதத்திற்குள்ளே லோனை ரீபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் 1% சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வித்ட்ராவல் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு முறை தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 5 வருடத்திற்கு அப்புறம் ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ்லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக மெச்சூரிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெச்சூரிட்டினா நீங்கள் வந்து 15 இயர்ஸ் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு அக்கௌண்ட் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைனல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணால் ஈஸியாக வந்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்லேயே இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணாமல் டிஸ்கன்டினியூ பண்ண அக்கௌண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் இருக்க நபர் இருந்துட்டால் அவங்களுடைய நாமினி யாரோ அல்லது லீகல் ஹையர்ஸ் வாரிசுகள் யாரோ அவங்க வந்து இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ். அடுத்ததாக வந்து இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கான மொபைல் ஆப்பும் இருக்குது. அதை எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 MB தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னே ஒரு 5 seconds லோட் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் ஸ்கீமோட நேம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் மந்த்லி எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, 500 அல்லது 1000 rupees எதுவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு கால்குலேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இயர் பார்த்தீங்கன்னா 15 வருடம், மெச்சூரிட்டி பீரியட் 15 வருடம். நீங்கள் 15 வருடம் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா 1,80,000 வரும். இதற்கான இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,35,572 ரூபாய். டோட்டல் அமௌண்ட் வந்து 3,15,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இயர் சொல்லிகிட்டே இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, மந்த்லி கான்ட்ரிபியூஷன், இயர்லி கான்ட்ரிபியூஷன், அதற்கான இன்ட்ரெஸ்ட் மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் வருடத்திற்கு, அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து மந்த்லி 500 ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா 500 சொல்லி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கால்குலேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் மினிமமாக 50 ரூபாயிலேருந்தே மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதற்கான அமௌண்ட் என்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதற்கான அமௌண்ட்டும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஆப் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.